அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு நாளைக்கும் ஒரு எக்ஸாம் உடைய சிலபஸை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய பேர் படிக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A அப்படின்ற ஒரு எக்ஸாம் தான். இந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு தமிழ் அப்படின்றது ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது. ஸோ அந்த தமிழ் அப்படின்றத இது வரைக்கும் 6th to 10th இல்லைனா 6th to 12th இருக்கக்கூடிய நியூ ஓல்டு எல்லா புக்கையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், அட்டை டு அட்டை படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். இப்போ புது ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கெல்லாம் படிக்க வேணாம் ராசா, நீ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுட்டு வா, நான் உனக்கு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சிலபஸை நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாமா, சிலபஸ் வைஸ் படிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாமா, சிலபஸ் வைஸ் படிக்கலாமா அப்படின்றதுல இந்த தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமாக இருக்கிறது மாதிரி 100 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தமிழ் சிலபஸை எடுத்து நம்ம டீகோடிங் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், எடுத்து பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை இலக்கணத்துக்கு அப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் 7 பேசி முடிச்சிடும். அந்த யூனிட் 7 அப்படின்றது இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி 15 கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த இடத்துல 60லேருந்து 65 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா 15 கேள்வியாக குறைச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் குறைச்சிட்டாங்க. இங்கே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை படித்தா போதும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறிப்பு அப்படின்றத தனியாக போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயுமே போட்டது கிடையாது. மேலே உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அழகு 7க்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட புத்தகங்களை 10th வரைக்குமான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ அந்த தகவல்களை படித்தா போதுமானது. ஒருவேளை அந்த தகவல்கள் எனக்கு போதாது, எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய 11th 12th படிக்கலாம், ஓல்டு புக்லையும் படிக்கலாம். ஓல்டு புக்ஸ் நார்மலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலலாம் ஓல்டு புக்ஸ் நிறையா இருக்கும். தேவனைய பாவனர் பற்றிலாம் ஓல்டு புக்கில் நிறையா இருக்கும். நீங்கள் ஓல்டு புக் 6th to 10th நியூ புக்கு, ஓல்டு புக்கு இதில் அவங்களாம் வராங்களா, அப்போ ஒரு டாபிக் ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் குறிப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் அவர் இருந்தாங்கன்னா மட்டும் அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. ஒருவேளை அதே போல் இந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பில் ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் கவர் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸில் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. மற்றபடி தமிழ் அப்படின்றப்ப இவ்வளோ தான். அதுக்கான பேட்டர்ன் அப்படின்றது கவிஞர்கள் இலக்கியத்திலேருந்து கம்மி பண்ணிட்டாங்க. சங்க இலக்கியம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இந்த டாபிக். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது, ஸ்கூல் புக் வைஸ் படித்தாலும் சரி, நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி, இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேலே ஃபஸ்ட்டு ஒரு 6 யூனிட். இந்த 6 யூனிட் இது எல்லாமே உங்களுக்கு பார்ட் ஏல இருந்தது. இதுலேருந்து உங்களுக்கு 85 கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கேட்க போகிறாங்கன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலோ ஒரு வினாத்தாள் இருந்தாலும் தான் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ இதுக்காக நிறைய எக்ஸாம் நடத்திருக்காங்க டிஎன்பிசியில். நம்ம உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 50 செட் ஆஃப் கொஷின் பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 50 செட் ஆஃப் கொஷின் பேப்பருக்கு ஒரு கொஷின் பேப்பரில் உங்களுக்கு 100 கேள்வின்னு சொல்லி மொத்தம் 5000 வினாக்கள் 5000 வினாக்கள் அடங்கிய இந்த பிடிஎஃப் 5000 வினாக்கள் அடங்கிய இந்த பிடிஎஃப் மொத்தம் 1335 பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அங்கே கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் கொஷின் இப்படி தான் கேட்க போகிறான் அப்படின்ற விஷயத்தை. அப்போ இதில் உங்களுக்கு என்ன புரியுன்றதை நம்ம சொல்லட்டுமா, நம்ம பார்த்த வரையும் கான்செப்டை நீ புரிஞ்சுட்டு வா, நான் உனக்கு கொஷின் வைக்கிறேன். அப்போ கீழே என்ன சொல்லியிருந்தான், 10ஆம் வகுப்பு வரைக்குமான பாட புத்தகம் கொடுத்துருந்தான். இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான், 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்கான். அப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், ஆனால் அது ஸ்கூல் புக்கில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், வெளியே இருந்து கூட கேட்பேன். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நான் வெளியே இருந்து கேட்பேன் அப்படின்றத சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இது இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு என்னது மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ மயங்கொலி எழுத்துக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு இதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். இந்த நகரெலாம் கம்மியாக தான் இருக்கும், லகர நிறையா இருக்கும். ஒரு 10 கொடுத்துருப்பாங்க. லகர வேறுபாடு, அலை கலை விலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ 3 லாக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஒரு 10 தான் இருக்கும் ஸ்கூல் புக்கில். இதை நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே போய் தான் படிக்கணும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீ கான்செப்டை புரிஞ்சுது நீ வா, நான் உனக்கு கேள்வி கேட்குறேன் அப்படின்றது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் இல்லை. அப்போ சிலபஸ் வைஸ் படிக்கணுமான்னு கேட்டால் சிலபஸ் வைஸ் ஒரு ஏடியாக ஒரு இதுக்கு ஒரு 20 இதுக்கு ஒரு 20ன்னு படிச்சிங்கன்னா என்ன ஆகுது, புரியுறது கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிரித்தெழுதுக்கு அப்படின்னா ஒரு 5000 பிரித்தெழுதுக்கு இருக்கும், சேர்த்தெழுதுக்கு இருக்கும். அதெல்லாம் படிக்கணுமா, படிக்க முடியுமா, கஷ்டம். அதே போல் எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஏடியாக ஒரு 1000 எதிர்ச்சொல், ஒரே ஏடியாக ஒரு 1000 அறிஞர் பொருள் படிச்சோன்னா நம்மளால் படிக்க முடியுமா, படிக்க முடியாது. ஸோ நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் போங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிலபஸில் இல்லாமல் நடுவில் யாப்பு இலக்கணமோ அணி இலக்கணமோ இருக்கலாம். அந்த மாதிரி இலக்கணம் பழைய சிலபஸ்லேயும் உங்களுக்கு இலக்கணம் கிடையாது, யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம். ஆனால் கொஷின் கேட்பாங்க. ஆனால் அந்த கொஷின் எப்படி கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னு போடுற மாதிரியான கேள்விகளாக தான் இருக்கும். அப்போ அந்த பார்த்தோன்னு போடுற மாதிரியான அளவில் அதை படிச்சுக்கிட்டு மற்றபடி இலக்கணம் எல்லாத்தையும் மொத்தமாக படிச்சுக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் இலக்கணம் உங்களுக்கு கூற்றெல்லாம் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா கான்செப்ட் வைஸ் தான் இனிமேல் கேட்க போகிறாங்க. ஸோ கான்செப்ட் வைஸ் படிச்சுக்கோங்க. வினைமுற்றுனா என்னன்றதுக்கான ஒரு பொருள் பெரிய அளவில் கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் ஒரு வார்த்தை கொடுத்து இது என்ன இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கான்செப்ட் வைஸ் படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இலக்கண குறிப்பு பேசுகிறோம். ஸோ இலக்கண குறிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு சொல்லி மொத்தம் எடுத்தீங்கன்னா அது போகும் 2000க்கு மேலே போகும். 2000க்கு மேலே உங்களுக்கு என்ன போகும், இலக்கண குறிப்பு போகும். அப்போ அது மொத்தத்தையும் உங்களால் உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியுமானா ஒரே நேரத்தில் மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் படிங்க. ஸ்கூல் புக் வைஸ் 6வது புக்கு எடுக்கிறீங்களா, எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குது சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே சிலபஸில் இல்லையா, எங்கே ஜிஎஸ்டி சிலபஸில் இருக்கா, இங்கே சிலபஸில் இல்லை, பாரதியார் அங்கே சிலபஸில் இருக்காரு, பாரதியார் பற்றி ஏதாச்சும் வருதா படிச்சுக்கோங்க, காந்தியை பற்றி ஏதாச்சும் வருதா படிச்சுக்கோங்க, நேருவை பற்றி வருதா படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ் புக்கை ஸ்கூல் புக் வைஸ் போகிறீங்க. ஸ்கூல் புக் வைஸ் போகிறப்ப நடுவில் ஏதாச்சும் ஜிஎஸ் சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ் சிலபஸையும் சேர்த்து எங்கேயே கவர் பண்ணுறோம், தமிழ் புக்லேயே கவர் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம்பேத்கரை பற்றி நம்ம முன்னாடி படிப்போம், முன்னாடி இருந்த தமிழ் சிலபஸில் படிப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஜிஎஸ்ல அம்பேத்கர் உங்களுக்கு வருவார். ஸோ அம்பேத்கரை பற்றி ஜிஎஸ்ல ஏதாச்சும் ஒன்று கவர் ஆகும். ஸோ அங்கே படிக்கிறீங்க. எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு யூனிட் 9ல் வரும். ஸோ எம்ஜிஆரை பற்றி இருக்கிறத படிங்க. காமராஜரை பற்றி படிங்க. ராஜாஜி யார் வந்தாலும் படிங்க. அப்போ உங்களுக்கு சிலபஸ் அப்படின்றப்போ நீங்கள் இனிமேல் தமிழ் புக்குக்கான தமிழ் சிலபஸ், தமிழ் புக்கில் நான் தமிழ் சிலபஸ் தான் படிக்கேன்னு படிக்காதீங்க. தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடி சிலபஸையும் சேர்த்து கவர் பண்ணிட்டு போயிருங்க. இதுதான் நம்ம சொல்ல வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கூல் புக் வைஸ் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மொத்தமாக ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 6th to 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓல்டு புக்கில் இலக்கணம்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பின்னாடி புக் பேக்கில் கற்றலடை விச்சிறுமதிப்பீடு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நியூ புக்கோடவே ஓல்டு புக்கில் உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்றது ஒரு ரீசனிங் மாதிரி தான், பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம போதுமானது. ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் புக் வைஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, யாராச்சும் உங்களுக்கு இந்த சிலபஸ்க்காக ஒரு புக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த சிலபஸ் வைஸ் உங்களுக்கு அதுக்குள்ள புக்ஸ் அப்படின்றது லான்ச் பண்ணிடுவாங்க. இல்லை நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்னா பார்ட்டின்னு சொல்லி ஏதாச்சும் புக்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஏற்கனவே வச்சிருப்பீங்க. அந்த புக்ஸில் எடுத்து என்ன பண்ணிக்கங்க, பிரித்தெழுது எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அறிஞர் பொருட்கள் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம புதுசாக படிக்கிறப்பே பிரித்தெழுதுக்கு 1000 படிக்கிறதுக்கும் ஏற்கனவே படித்த விஷயத்தை இங்கே ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் படிங்க, அடுத்து சிலபஸ் வைஸ் படிங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதே நம்ம சொல்லிட்டோம். அதே போல் அறிஞர் பொருள் ஸ்கூல் புக் வைஸ் மொத்தமாக படிக்காமல் ஸ்கூல் புக் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறப்போ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஸ்கூல் புக் வைஸ் ஃபஸ்ட்டு போங்க, சிலபஸ் வைஸ் அடுத்து போங்க. ரெண்டையுமே படிச்சுட்டு போகணும். ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும். ரெண்டு கண் போன்றது அப்படின்றது. அதே போல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க. 50 கொஷின் பேப்பர் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர்னு பார்த்தாலும் இந்த கொஷின் பேப்பரை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம். அப்படி இப்படின்னு 10 நாள் ஓபி அடிச்சாலும் நமக்கு 2 மாதம் ஆகும் இந்த 50 கொஷின் பேப்பரை நம்ம பார்க்குறதுக்கே. அதே போல் அப்டேட்டடாக புதுசாக ஏதாச்சும் எக்ஸாம் நடத்துனாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே என்ன தான், சிலபஸை முடிக்கிறீங்க, ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறீங்க, சிலபஸ் முடிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் முழுக்க ப்ராக்டிஸ் மட்டும்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நம்ம சொல்ல விஷயம். அப்போ 3 விதமாக படிக்கணும். ஒன்று ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும், இன்னொன்று சிலபஸ் வைஸ் படிக்கணும், இன்னொன்று கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருங்க. ஸ்கூல் புக் வைஸ் போங்க, அடுத்து சிலபஸ் வைஸ் போங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறத ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி 1 hour 1/2 hour அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு கொஷின் பேப்பர்னு எடுத்து பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? இப்போ இதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். அதுக்கான காரணங்கள் நம்ம தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதே போல் நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.